Hello everyone, welcome to GK Bytes. நான் உங்க கிஷோர். இன்னைக்கு நம்ம ஈரோடு புத்தக திருவிழால நான் பர்ச்சேஸ் பண்ண புக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. சோ அது என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். உண்மையாலுமே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவல்ல நம்ம போயிட்டு பல்கா புக்ஸ் வாங்குறதெல்லாம் ஒர்த்தா, இல்ல நம்ம ஆன்லைன்லயே புக் வாங்கிட்டு போயிடலாமா, இல்ல நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்குறது இதோட சீப்பா கிடைக்குமா, சோ புக் ஃபெஸ்டிவல்ல போய் புக் வாங்கலாமா வேண்டாமா, அப்படி வாங்கினா இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நம்ம புக் ஃபெஸ்டிவல்ல வாங்கலாம். நான் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. ஈரோட்ல புக் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நாங்க ஆகஸ்ட் 9, அதாவது லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து நாங்க புக் ஃபெஸ்டிவல் போயிருந்தோம், நானும் தங்கச்சியும். ஸோ அப்போ நாங்க வாங்கின புக்ஸ் தான் இங்க இருக்கு. ஸோ நான் பர்சனலா பாத்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா, எல்லா புக்ஸ்க்குமே இங்க வந்து 10% அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எம்ஆர்பில இருந்து அவங்க 10% நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் நீங்க அதே புக், அதே ஆத்தர் புக்கை நீங்க ஆன்லைன்ல அமேசான்ல பிளிப்கார்ட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சில புக்ஸுக்கு வந்து பிரைஸ் இன்னமும் கம்மியா இருக்கலாம், சில புக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே பிரைஸ் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம புக் ஃபெஸ்டிவல் போய் பாக்குறப்ப நமக்கு வைட் range of varieties, அதாவது ஏகப்பட்ட பப்ளிகேஷன்ஸ், ஏகப்பட்ட ஆத்தர்ஸ். நம்ம இப்படிலாம் ஒரு ஆத்தர் இருக்காரு நமக்கு தெரிஞ்சிருக்காது, இப்படிலாம் ஒரு புக் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம அங்க போயிட்டு பாக்குறப்ப நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நமக்கு கியூரியாசிட்டியா இருக்கும், அந்த புக் நம்ம படிக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும். சோ அப்படி இருக்கப்போ நம்ம அங்க போயிட்டு எல்லா செக்ஷனையும் எல்லா புக்கையும் நீங்க பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஒவ்வொரு செக்ஷன்லயும் நீங்க புக்ஸ் எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு சில புக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்ப அந்த புக்ஸ் நீங்க வாங்கலாம் அப்படி டிசைட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு செகண்ட் நீங்க அந்த புக்கோட சேம் டைட்டில் போட்டு நீங்க ஆன்லைன்ல பிரைஸ் செக் அப்படிங்கிறது பண்ணலாம். அப்படி பிரைஸ் செக் பண்றப்போ அதோட எம்ஆர்பி இருந்து 10% டிஸ்கவுண்ட் போட்டாலும் வர வேல்யூவோட ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படின்னா நீங்க அந்த புக்கை வாங்காதீங்க. புக் ஃபெஸ்டிவல்ல அந்த புக்கோட டைட்டில் அண்ட் ஆத்தரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஃபர்தரா வீட்டில் வந்து நீங்க அந்த புக்கை ஆர்டர் பண்ணி நீங்க அந்த சீப்பாவே நீங்க புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லாம சில புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் நம்ம தமிழ்நாடு ஆத்தர்ஸ், சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆத்தர் பண்ண நிறைய புக்ஸ் எல்லாம் புக் ஃபெஸ்டிவல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பல புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புக் ஃபெஸ்டிவல் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பப்ளிகேஷன்ஸ் தான் டைரக்டா வாங்க முடியும். அந்த மாதிரியான புக்ஸை நீங்க புக் ஃபெஸ்டிவல்ல மட்டும் தான் வாங்க முடியும், வேற வழியே இல்லை. நம்ம வெளியே வாங்கணும்னா இன்னும் எம்ஆர்பிக்கே வாங்கணும். ஸோ அது 10% டிஸ்கவுண்ட் நமக்கு பிளஸ் தான். பட் அது இல்லாம இந்த மிகப்பெரிய ஃபாரின் புக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான புக்ஸ், ரிச் டாட் புவர் டாட், சைக்காலஜி ஆஃப் மணி, ஸோ சீக்ரெட், ஸோ அந்த மாதிரியான ஃபேமஸான புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட், அதாவது 10% இல்லாம அந்த மாதிரியான ஸ்பெஷல் புக்ஸ்க்குலாம் ஒரு 20% டிஸ்கவுண்ட், இல்ல மோர் தென் 30-40% டிஸ்கவுண்ட் கொடுக்குற புக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிரைஸ் செக்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரைஸுக்கு அந்த புக் உங்களுக்கு ஓகே, உங்களால அந்த புக் வாங்க முடியும் அப்படின்னா நீங்க வாங்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா, புக்குக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்றது எதுவுமே எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், அது இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா புக்கில் நம்ம ஒரு புக்குக்கு நம்ம ஒரு 200 rupees கொடுத்து ஒரு புக் வாங்குறோம் அப்படின்னா, அந்த புக்கை படிச்சு அதுல இருந்து உங்களோட லைஃப்ல உங்களால ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா, தட் இஸ் மோர் தென் எ மணி. ஸோ நீங்க ஸ்பெண்ட் பண்ண 200 அது மோர் தென் ஒர்த். ஸோ அப்படி பாக்குறப்ப புக்குக்கு ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு ருபீஸும் ஒரு எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அப்படி நான் இந்த டைம் ஈரோடு புக் ஃபெஸ்டிவல்ல நான் போய் வாங்கின புக்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, மை புக் ஆஃப் 631 ஆசம் ஃபேக்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு வந்து புள்ளியில் இருக்கக்கூடிய இந்த கோடு பார்த்தீங்கன்னா வரி கோடுகள், அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்குமா, எல்லா புள்ளிக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் இருந்துச்சு. காக்ரோச் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தலையை வெட்டி போட்டீங்கன்னா கூட பல வாரத்துக்கு உயிரோடு இருக்குமா. இப்போ மற்ற பூச்சிலாம் நம்ம தலையை வெட்டிட்டோம், தலையில அடிச்சிட்டோம் அப்படின்னா செத்துரும். பட் ஆனால் கரப்பாம்பூச்சி அப்படி கிடையாது, நம்ம கரப்பாம்பூச்சி தலையை வெட்டியே போட்டோம்னாலும் சில வாரங்களுக்கு உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய கிரேசி ஃபேக்ட்ஸ் எல்லாம் இதில் இருந்துச்சு. ப்ளஸ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது எம்ஆர்பி 125 போட்டிருக்கு, பட் எங்களுக்கு 100 தான் கொடுத்தாங்க. ஸோ நல்லது, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தலைமை பண்புகள். இது பாத்தீங்கன்னா இறையன் பை ஏஎஸ், நம்ம ரீசெண்டா இப்போ ரிட்டையர் ஆன நம்மளோட தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரி ஸோ மிஸ்டர் இறையன் பை ஏஎஸ் அவர்களுடைய புக்கு. ஸோ இறையன் பை ஏஎஸோட எல்லா புக்குமே நான் ரொம்ப விரும்பி படிப்பேன். ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா தலைமை பண்புகள் அப்படிங்கிறது புக்கை நான் பார்த்தேன். ஸோ ப்ரைஸும் பாத்தீங்கன்னா நமக்கு அஃபோர்டபுளா இருந்துச்சு. எம்ஆர்பி 150, 10% டிஸ்கவுண்ட் போட்டு நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால இந்த புக்கையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா த நியூ ஸ்ட்ராங் பை ரோஸ் ரோசட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், த சீக்ரெட் புக், சைக்காலஜி ஆஃப் மணி, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஸோ இந்த மாதிரியான நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் த நியூ ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஃபிக்ஸிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஆக்சிலரேட் யுவர் பர்சனல் க்ரோத்.
நம்மளுடைய பாஸ்ட்ல நடந்த ப்ராப்ளத்தெல்லாம் வச்சு அதுல இருந்து எப்படி ஹீல் பண்ணி நம்மளுடைய பர்சனல் growth டெவலப் பண்றது அப்படிங்கறது இந்த புக்ல போட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு 1 or 2 pages படிச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாங்கினேன். ஸோ நான் உங்களுக்கு படிச்சு பார்த்துட்டு இந்த புக்கோட ரிவ்யூ கண்டிப்பா நம்ம சேனல்லே நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் சி மேக்ஸ்வெல்லோட டெவலப்பிங் த லீடர்ஸ் அரௌண்ட் யூ. எஸ், சொல்லுவாங்கல்ல 10-11 தான் நீ, நம்மளை சுத்தி இருக்கிறீங்க தான் நம்மளை டெட்டர்மைன் பண்றாங்க. நம்மளோட சொல்லுவாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நீ யாருன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நம்ம பழகிற மக்கள், நம்ம பழகிற பீப்புளோட கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்குள்ளேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ ஆஸ் அ லீடரா நீங்க பழகக்கூடிய ஆட்களையும் நீங்க லீடரா எப்படி டெவலப் பண்ணலாம், அதாவது நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்களையும் நம்ம வந்து நல்ல ஒரு ஹை லெவல், ஹை ஆட்டிடியூட், நல்ல ஒரு பாசிட்டிவான குவாலிட்டியில எப்படி அவங்கள நம்ம டெவலப் பண்ணலாம், நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்களையும் எப்படி நம்ம நல்ல விதமா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இதுல போட்டிருக்காங்க. ஸோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க பத்தி நம்ம என்ன நினைப்பாங்க, என்ன யோசிப்பாங்க நினைச்சா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நினைச்சதை பண்ணாமே இருப்போம். ஸோ அதுக்கு இது ஒரு எண்ட் கார்டு போடும் நான் நம்புறேன். ஓகே, த கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் பை ஓக் மேண்டினோ. ஸோ இது புக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டாக கொஞ்சம் சேல்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பிகாஸ் நான் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு லோ கிரேடான ஜாப். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒப்பீனியனே அப்படிதான். இப்போ நம்ம ட்ரெயினில் போனோம்னா கீச்சன்லாம் வித்துட்டு போவாங்க, ஸோ கடையில் வித்துட்டு போவோம், ரோட்டில் வித்துட்டு போவாங்க. சரி, இப்போ போய் நம்ம போய் ஒருத்தங்கிட்ட கெஞ்சி விற்கணுமா அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். பட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் அப்படின்னா சேல்ஸ். இந்த உலகத்துல சேல்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா பிஸ்னஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே சேல்ஸ் தான். இப்போ நான் போட்டிருக்க டிஷர்ட் எனக்கு யாரோ ஒருத்தங்க சேல் பண்ணியிருக்காங்க, நான் போட்டிருக்க ஷார்ட்ஸ் யாரோ எனக்கு சேல் பண்ணியிருக்காங்க, நான் போட்டிருக்க ஸ்பெக்ஸ் எனக்கு ஒருத்தங்க சேல் பண்ணியிருக்காங்க, நான் வச்சிருக்க புக்ஸ் எனக்கு புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உலகத்துல எல்லாமே சேல்ஸ் தான். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே எசென்ஷியல். பிளஸ் த பெஸ்ட் வே டு மேக் மணி அப்படிங்கிறது சேல்ஸ் தான். ஸோ அதனால சேல்ஸ் பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை பத்தின ஒப்பீனியன் நான் மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற புக் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இதை பத்தின ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ த ஆர்ட் ஆஃப் மணி கெட்டிங். ஆமாங்க, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆசை தான் இல்லையா, நல்ல லட்சமா கோடியே சம்பாதிக்கணும், நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணணும். ஸோ அட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாத்துக்கும் ஆசை அதுவாக தான் இருக்கும். பட் அதை நம்ம எப்படி நம்ம அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம அட்டைன் பண்றோம். ஸோ நல்ல வழியில சம்பாரிச்சு பணக்காரங்க கோடீஸ்வரங்களா இருக்கீங்களும் இருக்காங்க, அதே கெட்ட வழியில சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் ஒரு நல்ல வழியில நம்ம எப்படி நல்லபடியா பணம் சம்பாரிச்சு நம்மளுடைய லைஃபையும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய லைஃபையும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிளஸ் நம்மளுடைய வெல்த்தியா நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் சிம்பிள் இங்கிலீஷ்ல ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. நான் படிச்சு பார்த்தேன். ஸோ அதனால இந்த புக் வாங்கினது ₹100. த ஆர்ட் ஆஃப் மணி கெட்டிங். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டன் பகட். ஸோ இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, கண்டிப்பா நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், புக் ரீடர்ஸ் எல்லாத்துக்கும் இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப். ஸோ லைஃப் அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இந்த புக்ஸ் வாங்கியிருக்கேன், சேட்டன் பகட்டோட 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப். ஸோ ஓகே, இதே நான் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கடுத்து நம்ம டேலே கார்னகி, த பியானியர் ஆஃப் பர்சனல் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படிங்கிற இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் எடிஷன் தான், ₹100 தான். பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வரும், மினிமம் 200-300 பக்கம் வரும். பட் புக் ஃபேர்ல எனக்கு 100 கிடைச்சது. ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரைஸ் செக் வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே மணி சேவ் பண்ணும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேலே கார்னியோட இன்னொரு புக்கு, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஜாப். பிகாஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம செய்யற வேலை வந்து பிடிச்ச வேலையா இருக்குமா அப்படின்னா இல்லை. சில பேருக்கு பிடிச்ச வேலையா இருக்கலாம், சில பேருக்கு கிடைச்ச வேலையை பிடிச்ச வேலையை மாத்திட்டு செஞ்சுட்டு இருக்கீங்களும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளுடைய லைஃபையும் நம்மளுடைய ஒர்க்கையும் எப்படி நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த புக்ல கொடுத்துருக்காங்கன்னு நம்பி தான் இந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அதை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு அடுத்தது த சீக்ரெட். ஸோ சீக்ரெட் அப்படிங்கிற அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப்லயே நான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. பிளஸ் எனக்குமே பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த சீக்ரெட் புக்கோட ஆத்தர் தான் ரோண்டா பைன். ஸோ அவங்களுடைய இன்னொரு புக்கு தான் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் காப்பி, அதாவது ஹார்ட் கவர் எடிஷனே பார்த்தீங்கன்னா எனக்கு 395 கிடைச்சது. ஸோ 390 தான் பே பண்ணிட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இது ஆன்லைன்ல ரொம்ப பிரைஸ் அதிகங்க, ஆன்லைன்ல கிட்டத்தட்ட 1000 பக்கம் வருது. ஸோ இது எனக்கு பிரைஸ் கம்மியாக கிடைச்சது, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்கோர்ஸ் இது ஒர்த், இந்த புக்கு வந்து ₹1000 கொடுத்து நீங்க வாங்கினாலுமே இது ஒர்த்தான புக்கு தான். ஸோ இந்த புக்கையும் நான் படிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறையன்பு சாரோட புக்ஸ் தான். இன்று புதிதாய் பிறந்தோம், அதுக்கப்புறம் முயற்சியும் விடாமுயற்சியும், மனதில் உறுதி வேண்டும், நீடிக்கும் வெற்றி, பணியில் சிறக்க,
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 rupees per book. இதுவும் எல்லாமே இறையன்பு சாரோட தான். ஸோ இதையும் நான் படிச்சு பார்க்குறேன். ஸோ இறையன்பு சார் புக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இயல்பா இரு இது இமயம் தொடு. இந்த புக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இந்த டைட்டில் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீ வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீ அதை பண்ணணும், நீ அந்த அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், நீ 24 hours ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த புக் பார்த்தீங்கன்னா இயல்பா இரு இமயம் தொடு. நீ எப்படி இருக்கோ அது மாதிரி இயல்பாவே இரு, ஆனா யூ ஹாவ் டு அச்சீவ் கிரேட் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க டைட்டில். உள்ள படிச்சு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது எழுதின ஒரு ஆத்தர் பார்த்தீங்கன்னா முனைவர் சே சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கையும் நான் படிச்சு பார்க்குறேன். பிகாஸ் எனக்கு படிச்ச 1 or 2 pages ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல்லா படிச்சு பார்க்கணும் கண்டிப்பா. ஓகே, அதுக்கடுத்து பிரைன் ட்ரேசியோட சேல்ஸ் சக்சஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, சேல்ஸை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் சேல்ஸை பத்தி இன்னொரு புக்ஸும் நான் வாங்கியிருக்கேன். இது பிரைன் ட்ரேசியோட புக்கு. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ ஐ வில் ரீட் அண்ட் ஐ வில் ஷேர் யூ த தாட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கலரிங் புக். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி தம்பி வருவான். ஸோ அந்த தம்பிக்காக நான் வாங்கிட்டு இருந்தேன், ஒரு 50 rupees. ஸோ இது அந்த தம்பிக்காக நான் கொடுக்கணும். ஸோ கொடுக்குறக்காக வச்சிருக்கேன். நாளைக்கு அந்த தம்பி வந்து நான் அந்த புக்கை கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த 2025 ஈரோடு புக் ஃபெஸ்டிவலில் நான் வாங்கின புக்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னென்ன கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மோர் தென் 80-90% பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்னே சொல்லலாம். அதாவது பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ் தான், எல்லாமே பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ் தான். ஸோ இந்த ஹவு டு ஸ்டாப் ஒரியிங், 11 rules for life, த நியூ ஸ்ட்ராங். ஸோ மோஸ்ட்லியுமே பர்சனல் க்ரோத். பிகாஸ் நான் என்ன சொல்லுவாங்கல்ல, உனக்கு வாழ்க்கையில எதை இழந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்காம இருந்ததுன்னா வாழ்க்கையை எப்படி இருந்த எல்லாருமே தலைகளாக நீ மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி கொண்டு வரணும், எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்றது, எப்படி நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறதுங்கிறது நமக்கு யாருமே சொல்லி தரல. ஸோ அதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க இந்த மெயினான புக்ஸ் எல்லாம் வாங்கலான்னு கேட்கலாம். சைக்காலஜி ஆஃப் மணி, ரிச் டாட் புவர் டாட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நான் ஆல்ரெடி அது படிச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த புக்ஸ் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கனால நான் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கல. ஸோ எங்கிட்ட இல்லாத புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் இந்த இயரோட கோல் என்னன்னா, நெக்ஸ்ட் இயர் புக் ஃபேர் வரதுக்குள்ள இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சு முடிக்கணும். பிகாஸ் புக்கு வாங்கி அடுக்கி வச்ச மட்டும் பத்தாது. பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் நான் வாங்கி மட்டும் வச்சிருக்கேன்னு படிக்காம நிறைய இருக்கு. ஸோ புக்ஸ் வாங்கின எல்லா புக்ஸையும் கண்டிப்பா படிக்கணும். ஸோ இந்த என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எல்லா புக்ஸையுமே நான் படிச்சு முடிச்சோனையும் அந்த புக்ஸை பத்தின என்னோட ஒப்பீனியன், ஸோ அந்த புக்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 liner, ஓகே இந்த புக் ஒரு 200-300 பேஜ் இருக்கு. இந்த புக்கு நீங்க ஒரு 2 to 3 weeks படிச்சிருக்கீங்க. பட் இந்த புக்ல இருந்து நீங்க ஒரு 1 டேக் அவே, இந்த புக்ல இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னா என்ன, அந்த மாதிரி அந்த புக் ரிவ்யூ அப்படிங்கிறது நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோனையும் அந்த புக் ரிவ்யூ அப்படிங்கிறது இந்த சேனல்ல உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த புக் லிஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எப்போ புக் ஃபேர் போடுறாங்கன்னு பார்த்து நீங்க டைரக்டா போய் புக் ஃபெஸ்டிவலே வாங்கலாம். பிளஸ் இந்த புக்ஸுக்கான ஆன்லைன் பையிங் லிங்க்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் ரெண்டுனுடைய ஆன்லைன் பையிங் லிங்க்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேக்ஸிமம் எது ரொம்பவே சீப்பான பிரைஸ் இருக்கோ நானே உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுக்குறேன். நீங்க ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா இதே ஃப்ரண்ட் பேஜ் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டேலே கார்னேயோட புக். பட் ஒவ்வொரு பப்ளிஷரும் ஃப்ரண்ட் பேஜ் பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும். பட் நம்ம பிரைஸ் நமக்கு கம்மியா, இதே ஆத்தர் இதே புக் கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஒவ்வொரு பப்ளிஷர்ஸும் அந்த புக்கோட குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும். பிளஸ் ஃப்ரண்ட் பேஜ் மாறும். ஸோ அதனால நீங்க வந்து வேற புக் நினைச்சுக்காதீங்க, எல்லாமே சேம் புக்ஸ் தான். பிளஸ் இந்த எல்லா புக்ஸ்க்கான பையிங் லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ஜிகே பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.